ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் பீட்ரூட் வச்சு சூப்பரான ஒரு பிரியாணிங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு. இது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிரியாணியோட ஸ்மெல் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா அது கூட வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு அந்த பீட்ரூட்லேருந்து தண்ணியெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் பிரியாணிலலாம் உப்பு இறங்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாசுமதி ரைஸை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த அரிசியெல்லாம் உடையக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குக்கரை மூடிட்டு நான் கேஸ்கட் மட்டும் போட்டு மூடியிருக்கேன். விசில் எதுவும் போடல. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து மேலே லைட்டாக ஸ்ட்ரீம் வரும் பாருங்கள், தெரியுது இல்லையா? அந்த தண்ணி லைட்டாக வெளியே வரும், இல்லை லைட்டாக கை வச்சு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் நம்ம அந்த விசில் மேலே போட்டுட்டு லோ ஃப்ளேமுக்கு வச்சிடணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஆல்ரெடி இதே மெத்தடில் நம்ம நிறைய பிரியாணிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போய் பச்சைக்கிளி சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டு வந்துருங்க. வணக்கங்க, நான் தான் பச்சைக்கிளி. இன்னைக்கு நான் சொல்ல போகிற தகவல் பீட்ரூட் பற்றி தான். பீட்ரூட்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது இது ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னுட்டு தான். ஏன்னா இதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, விட்டமின் B1 இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கிற சிகப்பணுக்கள் அதிகரிக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது. மேலும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து பீட்ரூட்டை சாப்பிட்டுட்டு வந்தால் சீக்கிரமாக அதிலேருந்து குணமடையலாம். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 4 நாட்களுக்கு பீட்ரூட்டை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள், அதாவது இந்த சிறுநீரகம், கல்லீரல், பித்தப்பையில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் இது சிறப்பாக வெளியேற்றிடும். நம்ம உடல் உறுப்புகளுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பீட்ரூட்ல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதால இது நம்மளோட ஜீரண சக்தியை ரொம்பவே அதிகப்படுத்துது. அனிமியான்னு சொல்லப்படுற ரத்த சோகையினால பாதிக்கப்பட்டவங்க பீட்ரூட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தா சீக்கிரமா அதுல இருந்து குணமடைஞ்சிடலாம். இன்னைக்கு நான் பீட்ரூட் பத்தி சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆரோக்கியமான உணவை அளவா சாப்பிட்டு ஆனந்தமா வாழுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பாய். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்து அமிச்சிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.